ஆக்சுவலாக நேற்று ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு இன்னைக்கு காலையில். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ப்ரோ, நேற்று நான் உங்களை உட்லாண்ட்ஸ் கிட்டே பார்த்தேன். நீங்கள் ரொம்ப டயர்டாக இருந்தீங்க. அதான் ப்ரோ நான் வந்து உங்கள் கூட ஃபோட்டோ எடுக்கலை. என்னாச்சு ப்ரோ, ஆள் ஓகேவா? ஆக்சுவலாக ஏன் நான் டல்லாக இருந்தேன்னா, நீங்கள் சிரிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். மழைன்றது வாழ்க்கையில் எல்லாருக்குமே வரும். ஒரு 3 நாளாக எனக்கு அது அடிக்கடி வருது. அதனால தான் ப்ரோ நான் டல்லாக இருந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. நான் திருப்பி கேட்டேன், நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க ப்ரோ? ஏன்னா ஒரு ஃபோட்டோ எடுக்கலனாரு. ஆனால் ப்ரோ நீங்கள் கூப்பிட்டுருக்கலாம் ப்ரோ, கண்டிப்பாக நான் அதுக்கெலாம் இது எதுவும் டயர்டுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க ப்ரோன்னு கேட்டேங்க. அதுக்கு ப்ரோ நான் பெரம்பூர், அப்பா கூட வேலையாக வந்தேன். இட்ஸ் ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக மீட் பண்ணுறேனாரு. கண்டிப்பாக ப்ரோ, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எங்கே பார்த்தாலும் எனக்கு கண்டிப்பாக கூப்பிடுங்க. கண்டிப்பாக நம்ம நிறைய கண்டிப்பாக சொல்கிறேன். சாரி, கண்டிப்பாக ஃபோட்டோ எடுப்போம். அப்புறம் அவரே சொல்லியிருக்காரு, எங்கள் அம்மா உங்கள் வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க ப்ரோ, மேக் இட் கண்டினியூஸ்லி ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ, கண்டிப்பாக இதை நான் நிறுத்த மாட்டேன், ஓகேவா? பேசி வாய்ஸ் கேட்கலன்னா ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா என் மூஞ்ச பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு டயர்டாக இருக்கேன். அதுக்கப்புறம் நான் டயர்டாக இருக்கேன். அதுக்கப்புறம் மாதவன் மேடி, ஆக்சுவலாக இவ்வளோ நேரம் வந்து கமெண்ட் பண்ணுறது தேவா அமிர்தம் ஒரு ஐடி. இப்போ மாதவன் மேடி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரோ டேக் கேர்னு போட்டு ஹார்ட்டு. தேங்க்யூ ப்ரோ, நீங்கள் எனக்காக கமெண்ட் பண்ணதுக்கு. ஸோ உங்கள் சப்போர்ட் அள்ளி கொடுத்துட்டே இருங்க. பை பை கைஸ், முடியல, பை.